நாம் எதை நிரந்தரம், எனது உடைமை, எனது உறவு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவை அனைத்துமே நீரில் தோன்றும் நீர்க்குமிழி போன்றவையே. நாம் வாழும் இந்த பூமி, நாம் வியந்து பார்க்கும் பிரம்மாண்டமான அண்டசராசரங்கள், நாம் உடுத்தும் விலை உயர்ந்த உடை, நாம் பாதுகாப்பாக கருதும் வசிக்கும் வீடு, ஏன் நான் என்று நாம் கண்ணாடியை பார்த்து பெருமையாக கருதும் இந்த உடல், இவை எதுவுமே இங்கு நிரந்தரமானவை அல்ல. தோன்றிய அனைத்தும் ஒரு நாள் மறைந்தே தீரும் என்பது மாற்றவே முடியாத பிரபஞ்ச விதி. காலம் என்ற ஒரு பெரும் வெள்ளத்தில் இவை அனைத்தும் அடித்துச் செல்லப்பட போகும் துரும்பு போன்றவையே. ஆனால் மனித மனம் இந்த உண்மையை ஏற்க மறுக்கிறது. நிலையற்ற ஒன்றை பிடித்து கொண்டு அது நிலையானது என்று நம்புவதில்தான் மனிதனின் அத்தனை துயரங்களும் தொடங்குகின்றன. ஒரு மாயத் தோற்றத்தை நிஜம் என்று நம்பி ஓடுகிறோம். அலைகள் ஓய்ந்த பின்பே கடலின் ஆழம் தெரிவது போல உலகியல் ஆசைகள் எனும் அலைகள் ஓய்ந்தால் மட்டுமே இவற்றுக்கெல்லாம் அப்பால் அசைவின்றி நிலைத்திருக்கும் அந்த பரம்பொருளை அல்லது சிவத்தை நாம் உணர முடியும். அந்த அழிவற்ற என்றும் மாறாத பேராற்றலை தேடுவதே மனித பிறவியின் ஒரே லட்சியம். அந்த லட்சியத்தை மறக்கும் போதுதான் வாழ்க்கை குழப்பமாகிறது. ஆன்ம சுத்திகரிப்பு எனும் பெருநெருப்பு தங்கம் மண்ணுக்குள் இருக்கும்போது அது வெறும் கல்லாகவே பார்க்கப்படுகிறது. அதன் மதிப்பு யாருக்கும் தெரிவதில்லை. அதை ஜொலிக்கும் ஆபரணமாக மாற்ற கொல்லன் அதை மீண்டும் மீண்டும் நெருப்பில் இடுகிறான். தங்கம் நெருப்பில் வெந்திருக்கும் போதுதான் அதனுள் கலந்துள்ள செம்பு, களிமண், தூசி போன்ற கசடுகள் நீங்குகின்றன. நெருப்பு தங்கத்திற்கு தண்டனை அல்ல, அது அதற்கு தரும் புத்துயிர். இதை அப்படியே நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். இறைவன் எனும் தலை சிறந்த பொற்கொல்லன் நம் ஆன்மா எனும் தங்கத்தை ஜொலிக்க வைக்க விரும்புகிறார். ஆனால் நம் ஆன்மாவில் ஆணவம், நான் என்ற செருக்கு, கண்மம், செயல்வினைகள், மாயை, உலகியல் மயக்கம் எனும் மலம், அழுக்குகள் ஆழமாக படிந்துள்ளன. இந்த அழுக்குகளை சாதாரண நீரால் கழுவ முடியாது. இதை நீக்கவே இறைவன் வாழ்க்கை சோதனைகள், துன்பங்கள், வறுமை, தோல்வி எனும் நெருப்பை கூட்டுகிறார். நம்மில் பலருக்கு ஆன்மீக தேடல் என்பது ஒரு தற்காலிகமான உணர்வாகவே இருக்கிறது. எனக்கு கஷ்டம் தீர வேண்டும், கடன் தீர வேண்டும் என்பதற்காக கோவிலுக்கு செல்பவர்களே அதிகம். கஷ்டம் தீர்ந்தவுடன் இறைவனை மறந்து விடுவோம். இது உண்மையான பக்குவம் அல்ல. தங்கத்தின் ஜொலிப்பு கூட காலப்போக்கில் மங்கும். ஆனால் ஞான தீயில் வெந்து உருவான ஆன்மாவின் ஒளி எக்காலத்தும் மங்காது.